ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா டெய்லர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன மாடல் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லோரும் பேசிக்கில் இருக்கிறவங்க ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு மாடல் சொல்லித்தரேன். இது பாருங்கள், இது வந்து ப்ளவுஸோட ஒரு பக்கம் இருக்கிற பார்டர். அதாவது ஒரு பட்டு சாரீ கொடுத்தாங்க, பட்டு சாரியில் ப்ளவுஸ் அட்டாச்சிக்கு மேலேயும் பார்டர் இருந்து கீழேயும் பார்டர் இருந்து ஒரு பக்கம் இருக்கிற பார்டரை நான் என்ன பண்ணேன்னா கைக்கு எடுத்துட்டேன். அப்புறம் முதுகுக்கு வர்ற பார்டரை நான் என்ன பண்ணேன், தனியாக கட் பண்ணி அவங்க என்கிட்ட மாடல் கேட்டாங்க. அதனால நான் வந்து அந்த பார்டரை தனியாக கட் பண்ணி பானைக்கு இந்த பாருங்கள் பேக் பீஸு பானைக்கு நான் கட் பண்ணி அடித்து மறித்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நல்லா பார்க்க தெரியும். இதில் தான் நான் இனி மாடல் வைக்க போகிறேன். இந்த பார்டரை கட் பண்ணி இதில் வந்து மாடல் வச்சு காமிச்சு தரேன் எப்படின்ட்டு. இந்த மொக்காக வர்றதை நான் தனியாக கட் பண்ணிக்குவேன், சரிங்களா? இதை தனியாக கட் பண்ணி இந்த சைடுக்கு வச்சுருவேன். இந்த சென்டரில் இருக்கதை இந்த சென்டரில் வைக்கிறேன். அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தைச்சி காமிச்சு தரேன். அதே மாதிரி நீங்களும் சாரியில் ரெண்டு பக்கமும் பார்டர் இருந்ததுன்னா ஒரு பார்டரை எடுத்து இதே மாதிரி நம்ம பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், சரியா? இப்போ நம்ம சைடில் வர்ற பார்டர், இந்த சைடில் வைக்கிற பார்டருக்காக இந்த மொக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஒரு அரை இன்ச்சு வர்றது மாதிரி கட்டிங் பண்ணி எடுக்கிறேன். பாக்கி இருக்கிற இந்த டிசைன் தான் நமக்கு இதில் சென்டரில் வைக்கணும். அது கணக்காக்கி நான் வந்து 2 பீஸ் எடுக்கிறேன். ஒரு பீஸ் வந்து பத்தாது, ஒரு பீஸும் பத்தாது. அதனால ரெண்டும் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளவர் வந்து சென்டரில் வர்றது மாதிரி 2 பீஸ்னால் இதில் சென்டரில் ஃப்ளவர், அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டரில் இந்த ஃப்ளவர் வரணும். அது மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து தனியாக இருக்கட்டும். நம்ம இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு அயன் பண்ணி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு அயன் பண்ணி இந்த சைடில் வைப்போம். அதுக்கு இப்போ நான் அந்த ஃப்ளவரை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஃப்ளவரும் வர்றது மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த ஃப்ளவருக்கு நேர் இந்த ஃப்ளவர் வர்றது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வச்சு பார்க்குறோம், நமக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்றால கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது இந்த மேலேயும் இப்படி அயன் பண்ணிக்கலாம், கீழே நம்ம சரியான அளவுக்கு அயன் பண்ணிக்கலாம். பாக்கியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இது மேலே பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சு பாருங்கள் அயன் பண்ணியிருக்கிறேன். சென்டரையும் நீட்டாக அயன் பண்ணியிருக்கிறேன். இனி இதுக்கும் நீங்கள் சென்டர் பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு அதாவது இந்த 2க்கும் சென்டர் நான் சென்டரும் வரைஞ்சி வச்சுருக்கிறேன், அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி அந்த அயன் பண்ணதுக்கு நேருக்கு நான் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து கடைசியில் நம்ம தைக்கிறதுக்கு பிரயோஜனப்படும். இப்போ இந்த சென்டர் இதுலேயும் 2 பீஸுக்கு இடையில சென்டர் கரெக்டாக இதில் வைக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு துணி நிற்கட்டு, இந்த பக்கமும் அதே மாதிரி நிற்கும். இப்போ நான் மேலே மட்டும் தையல் போடுறேன். ஓகே, இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கலைன்னா கொஞ்சம் இந்த பக்கமாக கூட தைச்சி கூட கீழே வரலாம். இப்படி வரும்போது இந்த சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த சென்டருக்கு ஏற்றால பாக்கி இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் அப்படியே மடித்து கொடுங்க உள்ளாடி. பாருங்கள், கரெக்டாக அயன் பண்ணால் நம்ம தைக்கிற டைமில் கொஞ்சம் கரெக்டாக வராது. அதனால தான் நான் கீழே பக்கம் அயன் பண்ணாமல் நமக்கு அந்தந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றால நம்ம மடிச்சிக்கலான்ட்டு நான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ நீட்டாக மடித்து எடுத்துட்டேன். இப்போ இப்படி கீழேயும் தைச்சிடலாம். இந்த கீழே பக்கமும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு
மேலே வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த 2 பக்கம் இருக்கிற பிசுரை மறைக்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த மொக்காக இருக்கிறத தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்தோம். அது அந்த பக்கமும் அயன் பண்ணியிருக்கிறேன், இந்த பக்கமும் அயன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மொக்கு இப்படி வர்றது மாதிரி நம்ம வச்சு கவர் பண்ணி தைக்கணும். இன்னொன்று, இதில் இங்கே இருக்கிற அகலமே இங்கே இருந்தால் அவ்வளோவா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 இன்ச்சாச்சும் கம்மி பண்ணுங்கள். இங்கே வந்து கரெக்டாக 7 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் கீழே ஒரு 6.5 இன்ச்சு இருந்தால் கொஞ்சம் அது வந்து தொட்டி ஷேப்பில் நீட்டாக கொஞ்சம் அழகாக வரும். ஸ்ட்ரைட்டாக வர்றதை விடவும் இப்படி வரணும். கீழே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மேலே விடவும் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு கூட கம்மி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கீழே ஒடுங்கின ஷேப்பில். இப்போ இப்படியே கோடு போட்டு வச்சிங்கன்னா அந்த கோடை மறைக்கிறது மாதிரி நம்ம பார்டரை வச்சிடலாம். சரியா? இது உங்களுக்கு மட்டும் தெரிகிறது மாதிரி லைட்டாக கோடு போடுங்க. இப்போ நம்ம இப்படி கரெக்டாக மேலேருந்து வரலாம். இந்த அரும்பரும்பாக இருக்கிறது இந்த பக்கம் நிற்கிறது மாதிரி வைங்க. இப்படி வைக்க வேண்டாம், பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு மொக்காக இருக்கிறது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மாடல். இதில் எல்லாருமே தைக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்கள். மேலே விடும் கீழே பக்கம் கொஞ்சம் ஒடுங்கின உடனே அது ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. இது வந்து எந்த செலவுமே உங்களுக்கு இல்லை. நம்ம ப்ளவுஸில் வந்த பார்டர்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது இனி தைச்சி போட்டாச்சுன்னா அது பேக் சைடு மட்டும்தான். ஃப்ரண்ட்டுக்கும் இந்த பார்டரை சின்ன பார்டராக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.